ஜனங்கள்லாம் கூட எவ்வளவு ரசிச்சாங்க இந்த டான்ஸ்னா பாராட்டுறதுக்கு வார்த்தை இல்லை. அம்மன் கன்னியாகுமரி போல இருந்தது. We now request Srimati S. Janaki to please speak a few words. மேடையை அலங்கரித்த பெரியோர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். I can't speak in English. There are so many foreigners, but I can't speak. I'll speak a little Tamil. அந்த பாப்பா வந்து அசாத்தியமா டான்ஸ் பண்ணிருக்கா. சாதாரணமா இல்லை, அது பாப்பாவா. அவளை பார்த்துட்டே இருந்தா எப்படி இருந்தது தெரியுமா? அம்மன் கன்னியாகுமரி போல இருந்தது. அவ்வளவு நல்லா ஈஸு, எவ்வளவு ஈஸு இருக்குன்னா டான்ஸ்ல. அப்படி ரொம்ப தெம்பு, தைரியம், அதெல்லாம் கூட அந்த பாப்பாக்கு நிறைய இருக்கு. ரொம்ப நல்லான்னு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஸ்பெஷலா இந்த பாவயாமி ரகுராமம் எவ்வளோ பெரிய பாட்டு அது, அவ்வளோ பெரிய கீர்த்தனை கண்டினியூஸாக டான்ஸ் பண்ணியிருக்கேன்னா அது சொல்ல முடியாது. அதில் என்னென்ன பாவங்கள், ஆஞ்சநேயராகட்டும், அந்த மந்திர எவ்வளோ நல்லா அந்த கூணை இது வராளே, மந்திர வந்து கைகைக்கு சொல்கிறாளே, என்னம்மா இருந்தது அந்த எக்ஸ்பிரஷன்ஸு, அந்த ஆக்ஷனு, நிஜமாக அது சொல்ல முடியாது. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கா. அந்த பாட்டு பாடுறது கூட அவ்வளோ நேரம் கண்டினியூஸாக பாடுறது கூட ரொம்ப சிரமம். அவர் பிரமாதமாக பாடிருக்காரு. சிங்கர் வெரி நைஸ். ஒரு டான்ஸுக்கு டான்ஸ் எடுப்படணும்னா சிங்கர் தான் முக்கியம். சிங்கர் நல்லா பாடினாதான் டான்ஸ் எடுப்படும். பக்கவாத்தியங்கள் எல்லாம் கூட எல்லாரும் ரொம்ப பிரமாதமாக ஆசிச்சிருக்காங்க. பாட்டு ரொம்ப பிரமாதம். அந்த அம்மா நட்டுவாங்கம் பண்ணும்போது அந்த ஜதி சொல்லும்போது அந்த ஸ்டைல் இருக்கே, ஆஹா, அந்த ஸ்டைல் ஒவ்வொரு ஜதி சொல்லும்போது எனக்கே டான்ஸ் பண்ணணும் போல இருந்தது. அவ்வளோ நல்லா சொன்னாங்க. ஷீ இஸ் குட் லுக்கிங், பியூட்டிஃபுல் ஆல்சோ. பாப்பாக்கு அவ்வளோ நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு போஸும் அப்படி அந்த பாப்பா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன்னா ஆக்சுவலாக வைஜெயந்தி மாலா அம்மா சொன்னது போல குரு காரணம். அவ்வளோ நல்ல குரு கிடைக்கிறது அந்த பொண்ணுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். குரு மாத்திரம் இல்லை, குரு எவ்வளோதான் சொல்லி கொடுத்தாலும் சொல்லிக்கிற குழந்தையில கூட அவளு திறமை இருக்கணும். அவளுக்கு கூட அவ்வளோ திறமை இருக்கு. அவங்க சொன்னது புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ நல்லா டான்ஸ் பண்ணுறான்னா அந்த குழந்தை எவ்வளோ டேலண்ட் பாருங்க. சைல்டு ப்ராடிஜி அந்த குழந்தை. நான் என்ன சொல்கிறேன்னா, விட்டுடாதே டான்ஸ். படிச்சுட்டே இருந்தாலும் கல்யாணம் ஆனாலும், இப்போ வைஜெயந்தி மாலா அம்மா இப்போ கூட பிரமாதமாக டான்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ப்ரோக்ராம்ஸ் என்ன இப்போ கூட பண்ணுவாங்க. சின்ன சின்ன பொண்ணுங்க கூட ஆட முடியாது, அப்படி ஆடுவாங்க இப்போ கூட. அப்புறம் மை டாட்டர் இல்லா உமா முரளி கிருஷ்ணா, அது சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் பிரமாதமாக பண்ணிகிட்டே இருந்தது. இப்போ கல்யாணம் ஆகி, என் மருமகள் தான் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருந்தால் கூட பிரமாதமாக டான்ஸ் பண்ணுறா, விடலை. அந்த மாதிரி விடாமே கல்யாணம் ஆனால் கூட குழந்தைங்க பிறந்தா கூட டான்ஸ் பண்ணணும், குழந்தைங்களை கூட பண்ண வைக்கணும். புரியுதா? பெஸ்ட் ஆஃப் லக் அம்மா. ஆயுர ஆரோக்கிய ஐஸ்வர்ய ஆனந்தங்களுடன் சுகமாக இருக்கணும். எங்களை இங்கே கூப்பிட்டதுக்கு அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். இங்கே வந்ததுனால இந்த கிரேட் மியூசிக் டைரக்டர் தேவாவை கூட இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம். கிரேட் சினி மியூசிக் டைரக்டர் தேவா, கிரேட் சினி பிளேபேக் சிங்கர் மனோ, 2 பேரும் இங்கே இருக்காங்க. அவர் கூட முதல்லேருந்தே அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தார் இந்த டான்ஸு. ஆஹா, என்னமா பண்ணுறது, எப்படி பாடுறாங்க, எல்லாமே என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தார். அவரை பார்த்து கூட நான் என்ஜாய் பண்ணேன். இப்படி ஜனங்கள்லாம் கூட
எவ்வளோ ரசிச்சாங்க இந்த டான்ஸுன்னா ரொம்ப பாராட்டுறதுக்கு வார்த்தை இல்லை, அப்படி ரசிச்சாங்க ஒவ்வொரு ஐட்டமும். அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு அந்த டான்ஸ் டீச்சரு, பாப்பா எல்லாருக்கும்.